நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அலகு 2 நடுவணரசு என்னும் பாடப்பகுதியில் உள்ள உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட்டை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க முதலாவதாக அந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவரோட இல்லம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டுமே ஒரே கட்டிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இது தவிர அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் இருக்குது. அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை மேற்கொள்கிறார் குடியரசுத் தலைவர் அவர்கள். அவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்லாவில் உள்ள ரீட்ரீட் கட்டிடம், இது ரொம்பவே முக்கியம். இது எங்கே இருக்குது? சிம்லாவில் உள்ள ரீட்ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். அது இல்லாமல் மேலும் 2 இடங்கள், அது என்னென்ன? ரிட்ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. இது எக்ஸாமில் கேட்பாங்க, எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வடக்கிலும் இருக்குது, இன்னொன்று தெற்கிலும் இருக்குது. இது நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாற்றுகிறது. இப்படி இருக்குது இல்லையா, வடக்கிலும் தெற்கிலும் இருக்கு இல்லையா. இது ஏன் இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் வடக்கு மற்றும் தெற்கில் அமைந்திருக்கதா கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாக்ஸில் சுருக்கமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட்டில் குடியரசுத் தலைவரோட இல்லம் புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 2 இடத்துல இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம், இது 2ல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் ஒன்று வடக்கிலும் இன்னொன்று தெற்கிலும் இந்த நிலையம் அமைஞ்சிருக்கும். அது ஏன் அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம் நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தையும் பறைசாற்றும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட்டில். அடுத்ததாக நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவராட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதை அடுத்ததாக பார்த்துக்கணும், இது ரொம்பவே முக்கியம். கடந்த கால தேர்வுகள்லாம் அடிக்கடி கேட்டது தான் இது. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த பாக்ஸ் கண்டென்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார். 1969ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம். ஹிதாயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த பாக்ஸில் சுருக்கமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரோட இந்த பதவிக்காலம் காலியாக இருக்கும் பட்சத்தில், ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில், இது நல்லாவே நோட் பண்ணணும், ஒரே சமயத்தில். ஏன்னா குடியரசுத் தலைவர் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க குடியரசுத் தலைவரோட இடத்துல ஒரு 6 மாதம் பதவி வகிப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் 2 பேரோட பதவியுமே ஒரே சமயத்தில் காலியாகும் பட்சத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, தலைமை நீதிபதி இருக்காங்க இல்லையா, தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் செயலாற்றுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போன்ற நிகழ்வு எப்போ நடந்தது அப்படின்னா, 1969ஆம் ஆண்டு அதே மாதிரி குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியான அந்த சமயத்தில் 1969ஆம் ஆண்டு எம். ஹிதாயத்துல்லா அவர்கள் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முடிவு வாக்கை பற்றி ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. முடிவு வாக்குனா என்ன அப்படிங்கிறத அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம். இதில் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கும் அந்த முறையை தான் முடிவு வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களவை சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற கணக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் இல்லையா, 2 சைடுமே சமநிலையில் இருந்தால் ஒரு வாக்கு தேவைப்படுற பட்சத்தில் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் வாக்களிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. இது நல்லாவே நோட் பண்ணிக்கணும். இது என்ன குறிக்கிறது அப்படின்னா,
சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது இவருடைய இந்த ஒரு வாக்கு. அதாவது துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்களே, அவருடைய முடிவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து எந்த சைடு வேணாலும் வாக்களிக்கலாம், அதை கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நிதி மசோதா பற்றி உங்களுக்கு தெரியுமா கண்டுட்டு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலவைகளுக்கு அதிகாரம் இல்லை. மக்களவைக்கு மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். இது ரொம்பவே முக்கியமானது. கடந்த கால தேர்வுகளில் வந்து அடிக்கடி கேட்டது ஒன்று. நிதி மசோதாங்கிறது வந்து திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ எந்த அவைக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களவைக்கு தான் அதிகாரம் இருக்குது. மாநில அவைக்கு கிடையாது. நிதி மசோதாவை பொறுத்தளவுக்கு மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். அம்மசோதா மாநிலங்களின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநில அவைகளின் ஒப்புதலுடன் தான் சட்டமாக மாறும். ஆனால் வந்து மக்களவையில் தான் இதை வந்து திருத்தம் செய்யவோ இல்லை நிராகரிக்கவோ ஏற்படுத்தவோ முடியும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். அதாவது நிதி மசோதாவை வந்து மக்களவை வந்து மாநில அவை ஒப்புதலோடு தான் சட்டமாக நிறைவேற்றுவாங்க. ஆனால் மக்களவை வந்து மாநில அவைக்கு அனுப்பினதும் மாநில அவை வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னா அது 14 நாட்களுக்குள்ள ஒப்புதல் பெறாமையே சட்டமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலங்களவையோட கருத்துக்களை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை நாட்களுக்குள்ளே அப்படின்னா 14 நாட்களுக்குள்ளே. இதுவும் நல்லாவே பார்த்துக்கணும். 14 நாட்கள், இது எப்போவுமே மறந்துடக்கூடாது. சட்டமாக மாறிவிடும். மாநிலங்களவையில் சட்ட திருத்துவதற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருதினால் கொள்ள வேண்டிய தேவையில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். அதாவது மாநிலவை அவங்க சொல்கிறத வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. நிதி மசோதாவை பொறுத்தளவுக்கு மக்களவை தான் எல்லா முடிவுமே எடுப்பாங்க. அதை வந்து கருத்துக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நிராகரிக்கலாம் அப்படின்னு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். மாநிலங்களவையிலிருந்து எத்தனை பேர் உறுப்பினர் போயிருக்காங்க அப்படின்னா 18 உறுப்பினர்கள். மக்களவையிலிருந்து 39 உறுப்பினர்கள். இது நல்லாவே பார்த்துக்கணும். மாநில அவைகளிலிருந்து 18 உறுப்பினர்களும் மக்களவையிலிருந்து 39 உறுப்பினர்களும் போயிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு பாக்ஸ் தான் இது. இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் வந்து பொறுத்துகையாக கேட்டிருக்காங்க. Group 4, Group 2, Group 1 எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே அடிக்கடி இது வந்து பொறுத்துகையாக கேட்கப்பட்டிருக்கு. நல்லாவே பார்த்துக்கணும். பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்தெந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரையும் அப்படின்னா பிப்ரவரி முதல் மே வரை பட்ஜெட் கூட்டத்தொடர். மழைப்பருவ கால கூட்டத்தொடர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை முதல் செப்டம்பர் வரை. இது நல்லாவே நமக்கு தெரியும். ஜூலை மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும் நமக்கு வந்து மழை சீசன் இருக்கும். அது தொடர்ந்து மழைக்கால கூட்டத்தொடர் எப்போனா ஜூலை முதல் செப்டம்பர் வரை. பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போனா பிப்ரவரி முதல் மே வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா குளிர்கால கூட்டத்தொடர் எப்போன்னா நவம்பர் முதல் டிசம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை. அடுத்ததாக நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. இது நல்லாவே நீங்கள் பார்த்துக்கணும். புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28, அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு வெளிவந்திருக்கு இல்லையா, அந்த ஆண்டு ஜனவரி 28 26 ஏற்றிருப்பாங்க. 28 இந்த உச்சநீதிமன்றத்தை அமைச்சிருப்பாங்க அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது.
இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா, துவங்கப்பட்டது அப்படின்னா 1950. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளிவந்த அந்த ஆண்டு ஜனவரி 26 அந்த புத்தகம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இங்கே வந்து ஜனவரி 28, 2 நாள் கழிச்சதுக்கு அப்புறமா இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது எப்போ வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1935ஆம் ஆண்டு இந்தியா சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துவங்கப்பட்டது தான் 1950. சாரி, நான் கொஞ்சம் டிலேயாக சொல்லிட்டேன். துவங்கப்பட்டது வந்து 1950, உருவாக்கப்பட்டது வந்து 1935. நம்ம ஹீரோ டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ரெகுலராக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சிலபஸ் அடிப்படையில் வந்து கவர் பண்ணிட்டு வரோம். அதை இன்னும் பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இது போன்ற போட்டித் தேர்வுக்கான வீடியோஸை நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.